மூச்சு இழுக்கும்போது நார்மலாக இருப்போம், மூச்சை வெளியே விடும்போது மீன்களோட வாயில வச்சு உயிரோட அந்த மீன்களை முழுங்க வைப்பாங்க. என்னென்ன மூலிகைகள் எப்படி உணவை எடுத்துக்கும் போது ஆஸ்துமா தொந்தரவை குறைக்கும். கிட்டத்தட்ட 84 வகையான மூலிகைகள், அது ஃபுல் லிஸ்டே இருக்குங்க. 444 மெத்தட் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல சில விஷயங்கள் சொல்லிக்கேன். 222 மெத்தட் அப்படின்னு ஒன்று சொன்னேன். அது எதுக்குன்னா, அடுத்து ஆஸ்துமாவுக்கு குறிப்பா ஏதாவது உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். ஆஸ்துமா அப்படிங்கிறது இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய சிறிய சிறிய, இந்த பெரிய குழாய் இல்ல, சிறிய சிறிய மூச்சு குழாய்கள், இது வந்து நார்மலா இப்படி ஓப்பனா இருக்கு. இந்த சிறிய மூச்சு குழாய்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அடைக்கப்படும் போது இந்த சிறிய மூச்சு குழாய்கள்ல அப்படியே சுருங்கிடுச்சு அப்படின்னா, மூச்சு இழுக்கும் போது நார்மலா இருப்போம், மூச்சை வெளியே விடும்போது வெளியே விடும்போது அந்த ஒரு விசிலிங் சவுண்டு மாதிரி உங்களுக்கு கேட்கும். நான் வந்து நேச்சுரலாக மேக் பண்ண கிடையாது இல்லை, அதனால சவுண்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இந்த ஆஸ்துமா தொந்தரவு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு இருக்கு. இந்த ஆஸ்துமாக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் மக்களால் நம்பப்பட்டு வருது ட்ரீட்மெண்ட்டா. இது வந்து ஃபிஷ் பிரசாதம், ஒரு சில மூலிகைகள் மஞ்சள் கலர்ல இருக்கு. இதை வந்து ஹைதராபாத்ல ஒரு குறிப்பிட்ட வகையான மீன்களோட வாயில வச்சு உயிரோட அந்த மீன்களை முழுங்க வைப்பாங்க. சில பேர் வந்து விருப்பமா குடிப்பாங்க, சில பேரை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த மாதிரி வாயை திறக்க வச்சு, குழந்தைகளா இருந்தா பேனா வச்சு அவங்க வாயை மூட முடியாதபடி செஞ்சு உள்ள போடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து இருக்கு. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 160 வருடங்களாக இது தொடர்ந்து செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், எந்த அளவுக்கு இந்த மெடிசின் ட்ரீட்மெண்ட் கேட்கும், இது வந்து உண்மையிலேயே குணப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கு நம்ம பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, வேர்ல்டு ஆஸ்துமா டே, உலக ஆஸ்துமா தினம் அப்படின்னு சொல்லிட்டு மே 6ஆம் தேதி 2025 கொண்டாடப்பட்டது. இதே மாதிரி வருடம் முன்னாடியே கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருஷம் வந்து மே 6ஆம் தேதி. ஒவ்வொரு வருடமும் இந்த ஆஸ்துமாவுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ல என்ன முன்னேற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாளா வந்து இது செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. இதுல இந்த வருடத்துக்கான மெசேஜ் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, மேக் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட்ஸ் அக்சசிபிள் ஃபார் ஆல். அதாவது நம்ம பஃப் மாதிரி வாயில வச்சு அடிக்கிறோம் இல்லையா, அந்த இன்ஹேலர் அப்படிங்கிற ஒரு கருவி, அதுல மருந்து இருக்கு. இந்த பஃப் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருட உலக ஆஸ்துமா தினத்துக்கான குறிக்கோள். ஏன் அப்படின்னாங்க, இந்த இன்ஹேலர் வந்து இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரீட்மெண்ட்டா இருக்கு. இப்போ இதோட விலை எவ்வளவு தெரியுங்களா? அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் இருக்கு. ஈஸியா வந்து ஆஸ்துமா அட்டாக்ஸ் இல்ல ஆஸ்துமா, நாட்பட்ட ஆஸ்துமா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆரம்ப கட்ட மருத்துவமா இந்த விதமான இன்ஹேலர் அப்படிங்கிற விதமான இந்த மருந்து ஒரு பஃப் இப்படி அடிக்கலாம். அடிச்சோம்னா அது கரெக்டான டெக்னிக்ல அடிக்கணும். அடிச்சோம்னா அது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அது நம்ம நுரையீரலுக்குள்ள போய் இம்மீடியட் ரிலீஃப் தருது. இதோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இதோட விலை அப்படிங்கிறது ஒரு 400 ரூபாய் இருக்குங்க. இந்த 400 ரூபாய் இன்ஹேலர்ல வந்து மருந்துல வந்து உங்களுக்கு 200 டோஸ் அடிக்கிற அளவுக்கு இருக்கும். 200 தடவை உங்களால அடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 4 அப்படின்னு சொன்னா கூட, ஒரு நாளைக்கு 4 வாட்டி அடிச்சிங்கன்னா கூட எத்தனை நாள் இந்த மருந்து வருங்க? 200 டிவைடட் பை 4, 50 நாட்கள் இந்த மருந்து உங்களுக்கு வரும். 50 நாள், கிட்டத்தட்ட 2 மாதங்கள், 2 மாசத்துக்கு நம்மளால 400 ரூபாய் செலவு பண்ணா போதும் அப்படிங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சிம்பிளான விஷயம். நம்ம அந்த மருந்து கேக்குதோ இல்லையோ, இதுக்காக நம்ம ஹைதராபாத்துக்கு போறோம் அப்படின்னா அதுக்குரிய ட்ரெயின் செலவு, அதுக்கப்புறம் போய் அங்க அந்த மருந்து வந்து ஃப்ரீயா தான் தராங்க. பட் இதுக்காக நம்ம போய் மெனக்கெட்டு போய் அங்க போய் நம்ம வாங்குற அந்த செலவு இருக்கு பாத்தீங்களா, அந்த செலவோட இந்த செலவு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஆஸ்துமாவுக்கு டெய்லி நம்ம இப்படி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த இன்ஹேலர்ங்கிறது எல்லாருக்கும் டெய்லி 4 வாட்டிலாம் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ஆஸ்துமா கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நைட்ல வந்து மாசத்துக்கு 2 தடவை தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, பகல் நேரத்துல வந்து வாரத்துக்கு 2 வாரம் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க இன்ஹேலர் அப்படின்னா, அதான் 222 மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஆஸ்துமாவுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒவ்வாமை, நம்ம நுரையீரல் சுருங்கிறது தானே பிரச்சனை, அந்த ஒவ்வாமை ஏற்படுத்த
ஏற்படுத்தக்கூடிய அலர்ஜன்ஸை எந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன டாக்டர் அப்போ மூலிகைகள்லாம் ஒன்றும் யூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் பின்னாடி வரேன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆஸ்துமா அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து ஒரு அட்டாக் மாதிரி அந்த நேரத்துக்கு வரும், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். சில பேருக்கு அது வந்து தினசரி வேலைகளை பாதிக்கிற அளவுக்கு நாட்பட்ட பிரச்சனையா இருக்கும். அது மனிதர்களுக்கு மனிதர் இந்த ஆஸ்துமாவோட ஒவ்வாமையோட பிரச்சனைங்கிறது மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. என்ன ஒவ்வாமை அப்படிங்கிறத பொறுத்து மாறுபட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அவங்களோட ஹேபிட்ஸ் இதை பொறுத்து மாறுபடும். பொதுவாக ஆஸ்துமாவை வந்து நோய் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து நம்ம உடலோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேலை செய்யும் போது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நுரையீரல் ரொம்ப வேகமாக அதிகமாக வேலை செஞ்சு அலர்ஜன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போக விடாம தடுக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை செய்யற பேர் வழியும் செஞ்சு நம்மளுக்கே பிரச்சனையை உண்டாக்கிடுது. நம்ம உடம்பு சாம்பிராணி புகை, சாக்பீஸ் பவுடர், சுற்றுப்புறத்துல இன்னைக்கு வந்து வெளியே போனாலே நம்மளுக்கு வாகன புகை மண்டலம், இந்த புகையால் உருவாகக்கூடிய ஒவ்வாமை, சாதாரணமா வீட்டு பக்கத்துல இருக்கப்படக்கூடிய குப்பை கூட சில பேருக்கு ஒத்துக்காது, அது ஒரு ஒவ்வாமை. இந்த மாதிரி அலர்ஜன்ஸா நம்ம உடம்பு எடுத்துக்கும் போது அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய தூசு, மகரந்தம் போன்ற விஷயங்களை நம்ம உடம்பு ஒத்துக்காத போது அதை வந்து வெளியே தள்ளுறதுக்கு இந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகுது. அதனால அந்த இடத்துல வீக்கம் அதிகமாகுது. மூச்சு குழாய்கள்ல அந்த வீக்கம் வந்து உங்க நுரையீரலை சுருக்க செய்யுது. இதுதான் பிரச்சனை. அதனால ஆஸ்துமா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால ஃபர்ஸ்ட் என்ன அறிகுறிகள் தெரியும்னா, ஃபர்ஸ்ட் லைட்டா இருமல் வர ஆரம்பிக்கும், அப்புறம் செஸ்ட் டைட்னஸ், நெஞ்சு இறுக்கமா இருக்க மாதிரி இருக்கும், போக போக ஒரு மூச்சு திணறல் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும், மூச்சோட சிரமமா இருக்கும். அதனால தான் தூசு அதிகமா இருக்கக்கூடிய ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ற மாதிரி நம்ம வெளியே போறோம் அப்படின்னா கூட அந்த மாஸ்க் இதெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. சில சமயம் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளோட ரோமம், ஹேர் கூட சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். புகைதான் அப்படின்னு கிடையாது, எது வேணாலும் ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். சம்டைம்ஸ் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸும் இதுல சேர்ந்துக்குது. அதீத மன அழுத்தம், அதிகமான கோபம், மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இதை கொண்டு வரலாம். மூச்சு திணறல் மாதிரி ஏற்படலாம். சில பேருக்கு அந்த சவுண்டு வெளியே கேட்கும், சில பேருக்கு நம்ம ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்தா தான் கேட்கும், சில பேருக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வரும், சில பேருக்கு மாசக்கணக்கில் வரும். அதனால ஆஸ்துமாவோட சிகிச்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிகிச்சை. ஆனா ரொம்ப சிம்பிளிஃபைடு ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து முன்னால வந்து நிறைய மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும், அப்போ மாத்திரைக்கு உண்டான சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் போன்ற விஷயங்கள்லாம் நிறையவே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஆஸ்துமாவோட மருத்துவம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கடைசி மாத்திரைகள்லாம் கடைசியாக யூஸ் பண்ற விஷயமா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டீராய்டு. அதுல இருக்கக்கூடிய மருந்து என்ன மருந்துங்கிறதுலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மருந்துகளா, எளிமையான மருந்துகளா மாற்றப்பட்டு இன்னைக்கு வெறும் அந்த மூச்சு குழாயில இருக்கக்கூடிய வீக்கத்தை மட்டும் குறைச்சி நம்ம மூச்சு விடும் சிரமத்தை குறைச்சி ஈஸியா எளிமையாக்கக்கூடிய இன்னேலர் மருந்துகள் தான் இன்னைக்கு வந்து பங்கு வகிக்குது ஆஸ்துமாவோட ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். யாருமே பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற அளவில். ஏன்னா இன்னைக்கு இந்தியா உலகம் முழுக்க இருக்கு. இந்தியாவில் வந்து ஆஸ்துமா நோயாளிகளோட எண்ணிக்கை மற்ற உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கு. ஆனா இந்தியாவில் சரியான ட்ரீட்மெண்ட் முறையை மக்கள் ஃபாலோ பண்ணாம பல விஷயங்களை ஃபாலோ பண்றதுனால ரொம்ப பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. இதே வந்து வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ஆஸ்துமா நிறைய இருக்கு, ஆனா இறப்பு சதவிகிதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு வளர்ந்த நாடுகள்ல. ஏன்னா கரெக்டான சிம்பிளான ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்ததுனால தான், அதை ஃபாலோ பண்றதுனால தான் நாம இன்னும் நிறைய விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு நம்மளோட சிம்பிளான மருத்துவ முறையை ஃபாலோ பண்ண மறுக்கிறோம். குணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்தை தேடி போறோம். இந்த ஆஸ்துமா வந்து குணம் அடையாது. இது வந்து முழுக்க குணப்படுத்தக்கூடிய ஒரு தொற்று நோய் மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆஸ்துமா எப்ப வேணா அட்டாக் வரலைங்க. இந்த புகை, வாகன புகையோ, பல்வேறு விதமான ஒவ்வாமை பிரச்சனைகள் எங்க வேணா எப்ப வேணா ஏற்படலாம். அப்போ நம்ம நுரையீரல் உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம லங்ஸ் வந்து ஆஹா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம நுரையீரல் வேகமா ரியாக்ட் பண்றதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். அப்ப நீங்க எப்படி தடுக்க முடியும்? நம்ம நுரையீரலோட ரொம்ப வேகமா இயங்குது அப்படிங்கும்போது அதை நம்ம தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியும். வேண்டாம் இப்படி எல்லாம் பண்ணாத, அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இன்ஹேலர். அடுத்து ஆஸ்துமா இருப்பவர்கள் எக்ஸசைஸ் செய்யலாமா? நம்மளுக்கு மூச்சு வாங்கியுமே எக்ஸசைஸ் செஞ்சா இல்ல. ஆஸ்துமா இருக்கிறவங்க கட்டாயம் எக்ஸசைஸ் செய்யலாம். ஏன்னா சிம்டம்ஸ் வந்து கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நேரங்கள்ல எக்ஸசைஸ் அப்படிங்கிறது, உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ஆஸ்துமா தொந்தரவை குறைக்கக்கூடிய விஷயம், அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனா நீங்க போகக்கூடிய இடத்துல தூண்டக்கூடிய விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கணும். அடுத்த ஒரு பரவலான நம்பிக்கை, ஸ்டீராய்டு கொடுத்தாதான் வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவை குறைக்க முடியும் அப்படிங்கிறது. அப்படியே ஹை டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் குறிப்பா அப்படி கிடையவே கிடையாது. அதிக டோஸ் ஸ்டீராய்டுலாம் பிரச்சனை உண்டு பண்ணுது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நல்லாவே குறைச்சிட்டாச்சு, அதோட பயன்பாடை குறைச்சாச்சு. எதர் லோ டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் இல்லைன்னா வேற விதமான மருந்துகள் தான் இன்னைக்கு பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்கிறது. அடுத்து ஃபர்ஸ்ட் எய்டு, அதாவது ஆஸ்துமா அட்டாக் மாதிரி சிவியரா ஆஸ்துமா அட்டாக் வந்துருச்சு, ஐயோ என்ன எதுன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியல
வீட்டிலேயே நீங்கள் படபடப்பாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க ஏற்கனவே ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் அப்படிங்கிறதுனால இன்னேலர் வச்சிருப்பாங்க. சேம் அதே இன்னேலரை 4 பஃப் அடிக்கணும். நம்ம எப்படி அடிக்கணுங்கிறத இந்த வீடியோட முடிவில் நான் மறுபடியும் ஒரு தடவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். பட் 4 பஃப் அடிக்கணும். 4 பஃப் அடிச்சுட்டு 4 முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும். அப்படி விடும்போது ரிலீஃப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே. இல்லை இன்னும் அதிகமாகிட்டே போகுதுன்னா மறுபடியும் 4 பஃப் எடுத்துட்டு மறுபடியும் வெயிட் பண்ணணும். அதாவது நீங்கள் உதவியை கூப்பிட்டுருணும். கண்டிப்பாக வந்து எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்ங்கிறது இதுதான். இன்னேலரை வச்சு 4-4-4 மெத்தட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். 2-2-2 மெத்தட் அப்படின்னு ஒன்று சொன்னேன். அது எதுக்குன்னா கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு. 4-4-4 மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி ஒரு ஆஸ்துமா அட்டாக் வரும்போது அதை வந்து எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக் இது. இன்னேலர் யூஸ் பண்ணுங்க. அடுத்து ஆஸ்துமாவுக்கு குறிப்பாக ஏதாவது உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவுகளும் சாப்பிடலாம். நல்ல புரத உணவுகளை நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். காஃபி அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய கெஃபீன் வந்து நுரையீரல் குழாய்களை விரிவடையக்கூடிய தன்மை கொண்டது. அதனால காஃபி வந்து ஒத்துக்கவும் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு மெடிசின் மாதிரி தான் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு. பழங்கள் சில பழங்கள் ஒத்துக்காத பழங்கள் அந்த ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு தான் தெரியும். அந்த ஒத்துக்காத பழங்களை அவாய்ட் பண்ணுங்க. சில பேருக்கு எலுமிச்சை ஜூஸ் இந்த மாதிரி சிட்ரிக் பழங்கள் கூட ஒத்துக்காது. அப்படி ஒத்துக்காதுன்னா அவாய்ட் பண்ணிடணும். ஆனா ஒத்துக்கக்கூடிய பட்சத்தில் ஆரஞ்சு பழம் சேர்த்துக்கிறது நல்லது. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வைட்டமின்கள் நல்லது. ஆப்பிள் நல்லது, வாழைப்பழம், திராட்சை எல்லாமே இதெல்லாமே நல்லது. நம்மளோட ஊரோட எல்லா பழங்களுமே ஆல்மோஸ்ட் நல்லதுங்க. ஆனா சில பேருக்கு வந்து இப்ப கிடைக்கக்கூடிய மாம்பழம் ஒத்துக்காதவங்க மட்டும் அவாய்ட் பண்ணணும். ஆஸ்துமா நோயாளிகள் பால் சாப்பிடலாமா? அடுத்த கேள்வி. பால் தாராளமா சாப்பிடலாம். அதுல இருக்கக்கூடிய கொழுப்புகள் அப்படிங்கிறது அலர்ஜி ஆஸ்துமாவை குறைக்கக்கூடியதா தான் இருக்கு. பால்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள், மோர், தயிர், பால் எல்லாமே சாப்பிடலாம். சரி, அடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு வருவோம். என்னென்ன மூலிகைகள் எப்படி உணவை எடுத்துக்கும் போது ஆஸ்துமா தொந்தரவை குறைக்கும்? கிட்டத்தட்ட 84 வகையான மூலிகைகள், அது ஃபுல் லிஸ்டே இருக்குங்க. இது ஃபுல் லிஸ்ட் வேண்டாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இப்போ வந்து ஆஸ்துமா செடி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஃபேமஸாக அழைக்கப்படக்கூடியது அம்மான் பச்சரிசி. இதை குறித்து நான் பேசியிருக்கேன், காமிச்சிருக்கேன். அம்மான் பச்சரிசியை எப்படி சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். அம்மான் பச்சரிசி சேர்த்துக்கலாம். முசுமுசுக்கை, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உளுந்து, தேங்காய் இதையெல்லாம் சேர்த்து அரைச்சு எப்படி துவையெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன். இது எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி, வீட்டு வைத்திய முறைகள் அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்கு உதவாது. ஆனா நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு இந்த மாதிரி பிரச்சனை அதிகரிக்காம நாள்பட்ட அளவுல மாறாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அடுத்து கற்பூரவள்ளி, துளசி, கைசலாங்கண்ணி இந்த 3 விஷயங்களுக்குமே நம்மளுக்கு ஆஸ்துமாவுக்குள்ள யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் கொஞ்சம் இலைகளை உதிர்த்து போட்டு அதை கஷாயமாக்கி அந்த கஷாயத்தை நம்ம பருகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு நல்லது. காலையில் எந்திரிச்சோடனே சாதாரணமாக கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர், பல் துளக்கிய பின்னாடி வெதுவெதுப்பான நீர் ஒரு 2 to 3 டம்ளர் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே அது ஆரோக்கியமான பழக்கம், நல்ல பழக்கம் தான். குறிப்பா ஆஸ்துமா நோயாளிகளுக்கு நல்லது. புழுங்கல் அரிசி கஞ்சி ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. சிவப்பு அரிசி யூஸ் பண்ணுங்க. மிளகு ரசம் அடிக்கடி செஞ்சு சாதத்தோட சாப்பிடுங்க. டெய்லி பாயில் பண்ண முட்டை, வேக வைத்த அவித்த முட்டை அப்படிங்கிறது 1 எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்குலாம். ஆஸ்துமா நோயாளிகள் குறிப்பாக ஒரு விஷயத்தை செய்யணும். ஒரே நேரத்தில் அதிகமாக உணவு சாப்பிடக்கூடாது. பிரித்து கூட அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் பசி எடுக்கும்போது. ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏற்கனவே வீசிங் இருக்குது. இவங்களுக்குலாம் வந்து GERD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெஞ்சு எதிர்கழிப்பு, ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நைட்டு தூங்கும்போது இந்த ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப குறைவாக தான் சாப்பிடணும் இரவு நேரத்தில். அதே மாதிரி எல்லா வேலையுமே சாப்பிடக்கூடிய உணவுகளோட அளவு வந்து பாதியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனையெல்லாம் வராது. ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை ரொம்ப பொதுவான பிரச்சனை. உங்களுக்கு வயிற்று வலி, நெஞ்சு பகுதியில் வலி அப்படிங்கிறது அடிக்கடி வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் ஆஸ்துமா நோயாளிகளில் இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு எதிர்கழிப்பு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அதுக்காக வந்து நான் பேண்டோப்ரசோல் போன்ற ஆசிட் குறைக்கிற மருந்துகள் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி உங்க பிரச்சனையை அதிகப்படுத்திக்காதீங்க. அதெல்லாம் தேவைப்படாது. அதுக்கு வேற மெத்தட்ஸ்லாம் இருக்கு அதை குறைக்கிறதுக்கு. தூதுவளை ரசம் யூஸ் பண்ணுங்க. மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணுங்க. முருங்கைக்கீரை பொரியல் யூஸ் பண்ணுங்க. லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டையை வந்து நம்ம காய்ச்சி தேநீர் மாதிரி டீ மாதிரி எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. சுக்கு, தனியா கஷாயம்
இல்ல சுக்கு டீ எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. காய்கறிகள் எது ஒத்துக்கலையோ அதை மட்டும் ஒதுக்கி வைங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்காதீங்க. பாகற்காய் ஒத்துக்காது, வெண்டைக்காய் அலர்ஜி, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்கிறதுனால எல்லாமே சாப்பிடுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல எது ஒத்துக்கலையோ அவாய்ட் பண்ணுங்க. ஆக இந்த மாதிரி வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. பட் ஆஸ்துமாவோட ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடு ட்ரீட்மெண்ட் தான் இப்போ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக என்ன ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் பண்ணலாம். ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்க முடியும். என்னோட வெப்சைட் www.drkarthikey.comல நீங்க அதை என்னோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.